வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது ஜனாதன கொசு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பாகமாக ஈசா மீது நடவடிக்கை பாய்கிறதா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் ஜனாதனத்தை கொசுவை மாதிரி ஒழிப்போம், டெங்கு மாதிரி ஒழிப்போம் என்று உறுதியாக கூறினால்தான் இப்போ டெப்புட்டி சிஎம்மாக இருக்கிறார், ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக எந்த போலீஸ் நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் ஈசா யோக மையம் ஒரு ஹிந்து மதத்தில் அது வளர்ந்து வரு கொண்டு இருக்கிறது. அதுக்கு இந்த சனாதன கொசு ஒழிப்பு நடவடிக்கையை எடுக்கிறார் என்று தான் தோன்றுகிறது. இதற்கு பயந்து தான் ரவிசங்கர் கர்நாடகத்தில் தொடங்கினார். நித்யானந்தா இங்கேருந்து மாற்றி கர்நாடகத்துக்கு போயிட்டார். தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த ஆட்சிகள் கொசு ஒழிப்பு ஆட்சி, ஜனாதன கொசு டெங்கு கொசு ஒழிப்பு ஆட்சி அவங்கள இருக்க விடாது. சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறதுனால தான் அவங்க அங்கே ஓடி போனார்.